ஹாய் விவோஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே பரபரப்பான கட்டத்தில் தான் போயிட்டுருக்கு. நம்ம ஜானுவை எதிர்த்து நம்ம மீனா நின்றுட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஜானு நம்ம தமிழுக்காக பேங்க் மேனேஜரையே வந்து வீட்டுக்கு வர வச்சு எல்லா டாக்குமெண்ட்ஸையும் சப்மிட் பண்ணுறாங்க. அப்போ இதை பார்த்துட்டு நம்ம மீனா, நம்ம கணேசன், அமுதாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யோசனையில் நின்றுட்டுருக்காங்க. எதுக்காக வந்து பேங்க் மேனேஜரே வீட்டுக்கு வர வச்சுருக்காங்க, ஒரு வேளை பெரிய அமௌண்ட்டை ஏதாவது எடுக்க போகிறாங்களாங்க அப்படின்னு சொல்லிட்டு அமுதா வந்து கணேஷ் கிட்டே கேட்க, அப்போ கணேசன் சொல்கிறாங்க அவங்களே எவ்வளோ பெரிய பணக்காரங்க, அவங்க போயிட்டு பேங்க்கில் போயிட்டு பணம் எடுப்பாங்க, என்ன நீ பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசன் வந்து அமுதாக்கு பதில் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் நம்ம மீனா ரொம்பவே யோசனையோடு இருக்காங்க. எதுக்காக அத்தை இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. அப்போ தான் நம்ம தமிழ் வராங்க. தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் உனக்காக தான் இந்த பேங்க் அக்கௌண்ட்டை நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஜனம்மா ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கீங்க, எனக்கெல்லாம் எதுக்கு அக்கௌண்ட் அப்படின்னும் போது, உன்னோட பர்சனல் விஷயத்துக்கு நீ நிறைய யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நீ எங்களோட கம்பெனியில் வேலை செய்கிற, அதனால் உனக்கு வந்து தகுந்த வந்து பணத்தை வந்து நான் ஒதுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜனம்மா சொல்கிறத கேட்டுட்டு நம்ம தமிழால் எதையுமே பேச முடியாமல் நின்றுட்டுருக்காங்க. இதை பார்த்துட்டு நம்ம கணேசன் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. அப்போ ஜனமாக ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, இந்த அக்கௌண்ட்டில் நான் உனக்கு 2 கோடி ரூபாய் பணம் போடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கணேசன், அமுதா, மீனா எல்லாருமே ஆடி போயிடுறாங்க. என்ன மீனா, என்ன பண்ணிகிட்ருக்காங்க உங்கள் மாமியார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒரே குழப்பத்தோடு இங்கே 3 பேரை பேசுகிறாங்க. என்ன அநியாயம் நடக்குது, போச்சு போச்சு, எல்லா சொத்துமே இவளுக்கே தான் கொடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். அதனால தான் இந்த அளவுக்கு உங்கள் ஜானமா இப்படிலாம் பண்ணிட்டு இருக்காங்க, என்ன நினச்சிட்டு இருக்காங்கன்னே தெரியல. இது வரைக்கும் உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருப்பாங்களா, என் தங்கச்சி இத்தனை நாள் நீ இந்த வீட்டில் இருக்க, உனக்குன்னு ஒரு ரூபாய் கொடுத்துருப்பாங்களா, எப்போவுமே அந்த தமிழ்கிட்ட தான் நான் போய் நின்றுட்டு இருப்போம், இதெல்லாம் என்ன அநியாயம் மீனா, இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கணேசனும் அமுதாவும் இந்த பக்கம் நம்ம மீனாவை ஏற்றி விட்டுகிட்டே இருக்காங்க. இதனால மீனா ரொம்பவே கடுப்பாயிட்டு உடனே விறுவிறுப்பாக அந்த இடத்துக்கு வராங்க. இந்த பக்கம் நம்ம பிரகாஷ் சொல்கிறாங்க, இந்த மாதிரி அம்மா உனக்கு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்களா, அதையே நீ வந்து மறுக்கிற, அம்மா பேசும்போது அந்த வார்த்தைக்கு மறுப்பே இருக்கக்கூடாது சரியா தமிழ், நீ வந்து என்ஜாய் பண்ணு அப்படின்றாங்க. என்னம்மா நீங்களும் புரியாமல் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னும் போது, ஆமாம் தமிழ், என்ன உனக்காக தானே அம்மா இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க, தமிழ் இந்த மாமாவையும் கொஞ்சம் மனசில் வச்சுக்கோ சரியா, ஏதாவது உதவின்னு கேட்டு வரும்போது நீ உதவி பண்ணுவியா அப்படின்னு சொல்லும் போது தமிழ் சொல்கிறாங்க, மாமா சும்மா இருங்க மாமா, என்ன மாமா என்னை போய் நீங்கள் கலாச்சிட்ருக்கீங்கன்னு சொல்லிட்டு தமிழ் சொல்ல, இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு மீனா ரொம்பவே கடுப்பாயிட்றாங்கன்னே சொல்லலாம். அப்போ சிபி வராங்க. சிபி வந்ததும் நம்ம தமிழ் வந்து உடனே வராங்க. வந்ததுக்கப்புறம் தமிழ்கிட்ட வந்து சிபி சொல்கிறாங்க, தமிழ் நீ வந்து அந்த செக்கை வந்து நான் சேதுக்கிட்ட கொடுத்துருக்கேன், அதை மறக்காமல் நீ சைன் போட்டு கொடுத்துரு அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனா ரொம்பவே கோவப்படுறாங்க. இந்த பக்கம் தமிழ் போனதுக்கப்புறம் நம்ம மீனா வந்து சிபி கிட்ட கேட்குறாங்க, என்னடா நினச்சிட்டு இருக்கீங்க, அவள் சைன் போட்டு எதுக்காக வந்து நீ வாங்குற, நீ சைன் போட மாட்டியா அப்படின்னு கேட்கும்போது, அம்மா இது கம்பெனியோட ரூல்ஸு, எல்லா பொறுப்பையுமே தமிழ் தான் பார்த்துக்கிறா, அதனால் அவள் தான் கையெழுத்து போடணும், அவள் கையெழுத்து போட்டால் மட்டும்தான் நம்ம எல்லாருக்குமே பணம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லும்போது ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. இதை கேட்டுட்டு இந்த பக்கம் நம்ம மீனா கிட்ட வந்து சிபி சொல்கிறாங்க, நான் நைட்டு வர லேட்டாகவும் எனக்கு ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காதம்மான்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் போயிடுறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு ரொம்பவே கோவப்பட்டுட்டு அப்போ வந்து இந்த பக்கம் நம்ம பிரகாஷையும் நம்ம தமிழையும் தான் காட்டுறாங்க. அப்போ பிரகாஷ் போயிட்டு நம்ம தமிழ்கிட்ட சொல்கிறாங்க, தமிழ் உனக்காக நான் ஒரு கார் வாங்க போகிறேன், அந்த காருக்கு மாடல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன் தமிழ், நீ செலக்ட் பண்ணால் மட்டும் போதும், நாளைக்கு நம்ம போய் டெலிவரி எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னும் போது தமிழ் சொல்கிறாங்க, மாமா காரெல்லாம் எதுக்கு மாமா, வீட்லேயே அவ்வளோ கார் இருக்குது, அதில் ஏதாவது ஒரு காரை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், எதுக்காக தேவையில்லாத செலவில் போய் கொண்டு போய் விடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை கேட்ட போதும் நம்ம மீனாவுக்கு ரொம்பவே கோவம் வருது. என் புருஷன் கார் வாங்க பணம் கேட்டால் நீ கொடுக்க மாட்டியாடி, உன்கிட்ட எல்லாரும் வந்து நின்றுட்டு இருப்பாங்களா, என்ன அநியாயம் நடக்குது, இதுக்கெலாம் நான் ஒரு முடிவு கட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா ரொம்பவே ஆக்ரோஷத்தோடு இருக்காங்க. நம்ம தமிழை எப்படியாவது பழி வாங்கணும், அவங்க குடும்பத்தையும் எப்படியாவது பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இதை வந்து நம்ம மீனாவை ஏற்றி விட்டு கணேசனும் அமுதாவும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இதெல்லாம் போகிற போக்குற பார்த்தா என்ன நடக்க போகுது, நம்ம கணேசன் வீட்டை விட்டு வெளியில் போகிறாரா இல்லை மீனா வீட்டை விட்டு வெளியில் போகிறாங்களான்னு தெரியல, அந்தளவுக்கு பரபரப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். இந்த பக்கம் ரொம்பவே கோவத்தோட நம்ம மீனா பார்த்தீங்களா நம்ம ஜனமா கிட்ட தான் வராங்க. ஜனமா கிட்ட வந்தோன்னே கேட்குறாங்க, அத்தை நான் உங்ககிட்ட பேசணும் அப்படின்றாங்க. என்ன மீனா அப்படின்னு சொல்கிறாங்க.
எதுக்காக நீங்கள் தமிழுக்கு இந்த மாதிரி ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்க? ஏன் அத்தை இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு கேட்கும்போது, ஏன் நான் யாரை கேட்கணும் ஓப்பன் பண்ணி கொடுக்குறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜனமா கேட்குறாங்க. ஜனமா கேட்டோன்னே, என்ன அத்தை, இது வரைக்கும் நானும் இந்த வீட்டில் தான் இருக்கேன், எனக்குன்னு ஒரு மருமவளாக நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்ததில்ல, எல்லாத்துக்குமே நான் சிபி என் புருஷன் எல்லாருமே அந்த தமிழ்கிட்ட தான் நிற்கணும் காசுக்காக. அப்போ இன்றைக்கி வந்த தமிழுக்கு நீங்கள் 2 கோடி ரூபாய் பணம் கொடுக்குறீங்க. நான் வந்து உங்கள் கூடவே இருக்கேன், என் புள்ள உங்களோட வாரிசு, உங்கள் சொந்த புள்ள, அவருக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, என் பிள்ளைக்குன்னு ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணல, ஆனால் இவளுக்கு மட்டும் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனா நம்ம ஜானுமாவை வெளுத்தெடுக்கிறாங்கன்னே சொல்லலாம். இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டுட்டு ஜானுமா சொல்கிறாங்க, நான் வந்து ஒரு தேவைக்காக தான் நான் வந்து அந்த அக்கௌண்ட் அவளுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு நீ வந்து என்னோட முடிவை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக வந்து ஜானுமா மீனா கிட்ட பேசுகிறாங்க. மீனா வந்து சொல்கிறாங்க, இது வரைக்கும் நான் உங்கள் பேச்சு கேட்டிருக்கேன்ல, அப்போ இனிமேலும் நான் ஒரு முடிவு எடுக்கிறேன் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜானுமா கிட்டேயே வந்து நம்ம மீனா பார்த்திங்கன்னா ரொம்பவே எதிர்த்து பேசுகிற மாதிரியே பண்ணுறாங்க. இந்த பக்கம் ஜானுமா வந்து என்ன முடிவு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம மீனா சொல்கிறாங்க, நான் மருமகளாக எப்படி உங்கள் பேச்சை கேட்டனோ அதே போல் அந்த தமிழ் ஏன் பேச்சை கேட்கணும், என்னோட கையிலேருந்து தான் அவள் எல்லாமே வாங்கணும், அதனால் இனி வந்து இதுதான் வந்து நான் எடுக்க போகிற முடிவத்தை, என்னோட முடிவில் மாற்றமே கிடையாது, நான் இனிமேல் வந்து அந்த தமிழுக்கு என்கிட்ட தான் எல்லாத்தையும் கேட்டு அவன் வாங்கணும், நான் அவகிட்ட கேட்டு வாங்க மாட்டேன், இது மட்டும் என்னால் முடியவே முடியாது, அப்படி இருந்தால் நான் அந்த வீட்டுக்குள்ளே இருக்கேன், அப்படி இல்லையா நான் வீட்டை விட்டு கிளம்பிக்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை கேட்டுட்டு ஜானுமா ரொம்பவே ஆடி போயிடுறாங்க. என்ன நினச்சிட்ருக்க, இத்தனை நாள் நீ நல்லா தானே இருந்த, இன்னைக்கு யார் பேச்சு கேட்டுட்டு இப்படிலாம் ஆடிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கடுமையாக திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம பிரகாஷ் இதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். கேட்டுட்டு, என்ன மீனா, என்ன ரொம்ப பேசிட்டு இருக்க, யாருக்காக இவ்வளோ சப்போர்ட் பண்ணி எங்கள் அம்மாவே இன்னைக்கு எதிர்த்து பேசுகிற அளவுக்கு நீ வந்துட்டியா, என்ன நினச்சிட்டு இருக்க நீனா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மீனாவை நம்ம பிரகாஷ் வந்து வெளுத்து கட்டுறாங்கன்னே சொல்லலாம். அப்போ பிரகாஷ் சொல்கிறாங்க, இத்தனை நாள் நல்லா தானே இருந்த, இன்னைக்கு ஏன் உனக்கு தமிழ் மேலே இவ்வளோ வெறுப்பு, இவ்வளோ எரிச்சல், எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க அவளை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் வந்து கேட்குறாங்க. எனக்கு என்ன வெறுப்பு அவள் மேலே, எப்படி இத்தனை நாள் வந்து அத்தை எப்படி என்ன வந்து கட்டி ஆண்டாங்களோ அதே மாதிரி தான் என் மருமகளை நான் கட்டி ஆளணும்னு நினைக்கிறேன், அது தப்பு இல்லையேங்க அப்படின்றாங்க. அதுக்கு பிரகாஷ் சொல்கிறாங்க, இது ஒன்றும் கட்சி கூட்டம் இல்லை, இது குடும்பமா, இந்த குடும்பத்தில் எல்லாரும் எப்படி இருக்கணும், ஒரு பெரியவங்களுக்கு எப்படி அடங்கி போகணும், அப்படி தான் இத்தனை நாள் போயிட்டுருக்கு, அதை விட்டுட்டு இப்போ நீ தமிழை வந்து உன்னோட எதிரியாக பார்க்குற, அதனால தான் உனக்கு இப்படிலாம் தோணுது, நீ நல்லதாகவே நினச்சினா கண்டிப்பாக தமிழ் வந்து நல்லவ தான், உன்னோட பார்க்கே தமிழ் வந்து கெட்டவளாக தெரியறதுனால தான் தமிழை எப்படியாவது பழி வாங்கணும்னு நினச்சிட்ருக்க, அந்த விஷயத்தில் தமிழ் வந்து மன்னிப்பு கேட்க வச்சால உங்கள் அண்ணனை, அதை உன் மனசில் வச்சுக்கிட்டு தான் நீ இப்படிலாம் பண்ணிகிட்ருக்க மீனா, என்ன நினச்சிட்ருக்க, அவங்க தப்பு செஞ்சாங்க மன்னிப்பு கேட்டாங்க, அதை விட்டுட்டு அதுக்காக பழி வாங்கணும், நான் இப்படி தான் இருப்பேன் அப்படின்னா யாராலையுமே ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரகாஷ் வந்து ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கேன். இந்த பக்கம் எனக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்களா, எனக்காக யார் இருக்கா அந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு உடனே நம்ம மீனா பார்த்திங்கன்னா அவங்களோட விஷயத்தை வந்து ரொம்பவே வந்து சென்டிமெண்ட்டாக பேச ஆரம்பிச்சிடுறாங்க. இதெல்லாம் கேட்டுட்டு ஜானுமா என்ன பேசுறதுன்னே தெரியாமல் இருக்காங்க. வரக்கூடிய எபிசோடில் நம்ம தமிழ் வந்து மீனாவோட பேச்சை கேட்பாங்களா, இல்லை வந்து அந்த சொத்து எல்லாத்தையும் அந்த கொடுத்த அந்த 2 கோடி ரூபாவையும் ஜானுமா கிட்ட கொடுப்பாங்களா, இல்லை சிபி வந்து நம்ம தமிழுக்காக பேசுகிறாரான்றதை நம்ம பொறுத்திருந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. வீடியோ பார்த்துருக்கோங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.